வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம எல்சிடி டிஸ்பிளே, ஓஎல்இடி டிஸ்பிளே, QLED டிஸ்பிளே, அதுக்கப்புறம் AMOLED டிஸ்பிளே, இது மாதிரி நிறைய டிஸ்பிளேஸ் கேள்விப்பட்டிருக்கோம் ஃபோனில். இந்த டிஸ்பிளேஸில் இருக்கிற டிஃப்ரென்சஸ், அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் வந்து டிஸ்பிளே தான். டிஸ்பிளே வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸும் வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் விளையாடுற கேம்ஸும் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதே நேரத்தில் என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து சேட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னா டிஸ்பிளே தான். டிஸ்பிளே தான் வந்து ஒரு ஃபோனுடைய முகப்பு அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபோன் வந்து எல்சிடி டிஸ்பிளேயோட வருது, ஐபிஎஸ் எல்சிடி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சூப்பர் AMOLED அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஆப்டிக் AMOLED அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதனால என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, எது வந்து இருக்கிறதுலே நல்ல டிஸ்பிளே. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி எந்த டிஸ்பிளே இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பொதுவாக இன்னைக்கு மார்க்கெட்டில் வர எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து மிஞ்சி போனால் ஒரு 2 காம்பினேஷன்ஸோட தான் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளேயோட வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளேயோட வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. AMOLEDலேயே வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். சூப்பர் AMOLED அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆப்டிக் AMOLEDன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எல்சிடி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். எல்சிடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு டிஸ்பிளே. ஸோ மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு 15,000 20,000 மொபைல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பெரும்பாலுமான மொபைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளேல தான் வரும். ஆனால் ஆச்சரியம் என்னென்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து iPhone 11 முதற்கொண்டு எல்லாமே வந்து எல்சிடி டிஸ்பிளே தான். இப்போ iPhone 12 தான் வந்து அவங்க வந்து OLED மாற்றிருக்காங்க. ஸோ எல்சிடி டிஸ்பிளே வந்து உங்களுக்கு என்ன தான் ஒரு பேசிக் செக்மெண்ட் விலை கம்மியான ஒரு டிஸ்பிளேவாக இருந்தாலும் அதுலேயும் வந்து நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான ஃபோன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வந்து இந்த ஐடியா இருக்கும், இது வந்து எல்சிடி டிஸ்பிளேயோட ஒரு ஃபோன் வருது அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது, அது வந்து ஒரு கம்மி கான்ஃபிகரேஷனில் இருக்கிற டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லவே இல்லை. எல்சிடிலையும் வந்து நீங்கள் வந்து சிறந்த ஃபோன்ஸ் வந்து வருது, சிறந்த கான்ஃபிகரேஷனோட வருது. ஸோ எல்சிடி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேயோட பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஷீட் ஆஃப் லைட் இருக்கும். அந்த மொத்த டிஸ்பிளேயுமே வந்து க்ளோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கருப்பு கலர் பார்க்குறீங்க அப்படின்னா கூட அந்த கருப்பை வந்து அந்த எரியிற லைட்டில் தான் பார்ப்பீங்க. ஸோ இதனால் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஷீட் ஆஃப் லைட் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, லைஃப் நிறையா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு கருப்பு பார்க்குறீங்க, கருப்பு கலர் பார்க்குறீங்கன்னா கூட அந்த ஒயிட் டிண்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல தெரியும். நீங்கள் நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல இப்போ ஏதாவது ஒரு படம் பார்க்குறீங்க, அதோடைய டைட்டில் வருது ஃபுல்லாக பிளாக்ல இருக்குனாலும் அது எல்சிடி டிஸ்பிளேவாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் டிண்ட் தெரியும். ஏன்னா பின்னாடி எரியிற லைட்டை தான் வந்து பிளாக் கலர் இமேஜ் வந்து மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எல்சிடியில் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஒரே ஒரு லைட்டு தான் இருக்கும், அதனால உங்களுக்கு வந்து டியூரபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பிளாக் கலர் பார்த்தாலும் சரி, ஒயிட் கலர் பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து எந்த இடத்துல இப்போ ஒரு ஸ்க்ரீனில் வந்து பாதி இடத்துல தான் வந்து இமேஜஸ் இருக்குது, பாதி வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல பேட்டரி வந்து நிறைய கன்சப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து எல்சிடியில் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா மொத்த டிஸ்பிளேமே வந்து ஒரே கான்ஃபிகரேஷனில் இருக்குது, ஒரே லைட்டிங்கில் இருக்குது, அதனால ரிஃப்ரெஷ் ரேட் வந்து அதிகமாக வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் ஐஃபோனே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து எல்லா ஃபோன்ஸ்லுமே வந்து உங்களுக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளேயோட வந்துட்டு இருந்தது, இப்போ தான் வந்து OLEDக்கு மாற்றிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்சிடியோடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் OLED, இல்லைனா LED, இல்லைனா AMOLED. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த டயோடில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும், அதனால வேறு பேர் யூஸ் பண்ணுறாங்க, QLEDன்னு யூஸ் பண்ணுறாங்க, OLEDன்னு யூஸ் பண்ணுறாங்க. பட் நமக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா LED என்ன பண்ணுன்னா எல்சிடியில் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஷீட் இருக்கும், அதில் வந்து எல்லா இடத்துலையுமே லைட் எரியும். எல்இடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன பிக்சல்ஸ் இருக்கும், நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம பார்க்குற இமேஜஸ், நம்ம பார்க்குற வீடியோஸ், நம்ம விளையாடுற கேம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பிக்சல்லையும் அதுக்கேற்ற மாதிரி லைட் தான் போகும். ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லணும். எல்சிடிக்கும் எல்இடிக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த படம் இருட்டிலே எடுத்திருக்காங்க, டிஸ்பிளே சுற்றி பார்த்தீங்கன்னா பிளாக்ல தான் இருக்குது, நடுவில் ஒரே ஒரு சின்ன கேண்டில் தான் எரியுதுன்னா அந்த கேண்டில் எரியிற இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த லைட் எமிட்டிங் டயோடில் வந்து லைட் எரியும், மற்ற இடத்துல எல்லாமே வந்து லைட் ஆஃப் ஆயிடும். ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி பேட்டரி கன்சப்ஷன் ஆகும். மற்றபடி எல்இடியில் வந்து ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடியில் தான் பாசிபிள்.
ஏன்னா அது வந்து எப்படி வந்து நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ரீட் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து டிஸ்பிளேல வச்சோடனே லைட் வந்து அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது வந்து அந்த சிக்னல்ஸ் வந்து ரீட் பண்ணும். எல்சிடியில் வந்து சிங்கிள் ஷீட் ஆஃப் டிஸ்பிளே அப்படிங்கிறனால நீங்கள் வந்து அதில் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ரீடிங் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஆயிரும், எல்லா இடத்துலையுமே ஸ்கேட்டர் ஆயிரும். ஏன்னா அதில் வந்து லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இதில் அப்படி இல்லை. எல்இடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே ஃபிங்கர் வைக்கிறீங்களோ அங்கே மட்டும் லைட் எரிய வச்சு ஈஸியாக வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து கேப்சர் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் சிலது வந்து எல்சிடியில் இருக்க தான் செய்யுது. பட் ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்குறீங்க, நான் வந்து என்ன டிஸ்பிளே பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே சேஞ்சஸ்னால உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடியெல்லாம் வந்து எல்இடிக்கு ஈக்குவலான ஒரு பவர் சேவிங் கான்ஃபிகரேஷனோடய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஒரு ஃபோனும் அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது சரி இப்போ அந்த ஃபோனில் வந்து கேமரா வந்து ஹை குவாலிட்டியாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஃபோன் மேனுஃபேக்சரர் டிசைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து டிஸ்பிளேல கொஞ்சம் காஸ்ட் கட் பண்ணணும்னா எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஐஃபோனே பார்த்தீங்கன்னா அதை தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து மற்ற கான்ஃபிகரேஷன்லாம் வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க, ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருப்பாங்க, அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க, முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் அளவுக்கு டஃப்பான கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி டிஸ்பிளேல வந்து அவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, செலவை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் நீங்கள் வாங்கும்போதும் அது எல்சிடியாக இருந்தாலும் சரி எல்இடியாக இருந்தாலும் சரி அந்த கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். பட் எல்சிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து பேட்டரி கன்சப்ஷன் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. எல்இடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் பிக்சல்ஸ் இருக்கிறனால ஏதாவது ஒரு பிக்சலில் வந்து லைட் சரியாக ஒர்க் ஆகலைனாலும் உங்களுக்கு வந்து என்டையர் டிஸ்பிளேவே மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். டச்சு சரியாக ஒர்க் ஆகாமல் போகலாம். அதனால தான் இந்த பேசிக் ஃபோன்ஸ், அதாவது ஒரு 10,000 15,000 இந்த ரேஞ்சில் எந்த ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளேயோட தான் வரும். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து எல்சிடி டிஸ்பிளே வருது, AMOLED டிஸ்பிளே வருது அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த AMOLED டிஸ்பிளே வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. AMOLED, சூப்பர் AMOLED, விக்சஸ் AMOLED டிஸ்பிளே அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து OLED அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிகரேஷன் ஒரு வேரியேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து OLED அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளே வந்து இப்போ ஐஃபோன் 13லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே அந்த ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். எல்இடிலே வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் ஹையாக இருக்கும். ஸோ கலர்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஓவரால் நீங்கள் வந்து ஒரு சம்மரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்சிடியை விட AMOLED டிஸ்பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலரில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா எல்இடியில் வந்து ஒரு பிக்சல்ஸ்லையுமே ஒரு லைட் எரியும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துல கலர் ஷார்ப்பாக இருக்கணுமோ அந்த இடத்துல வந்து ஷார்ப்னஸ் ஜாஸ்தி பண்ணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு டிஸ்பிளே தான் எல்இடி டிஸ்பிளே. அதாவது OLEDயாக இருக்கட்டும் இல்லைனா வந்து AMOLEDயாக இருக்கட்டும். எல்சிடி வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கான்ஃபிகரேஷன், இதுக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி அது வந்து இன்னும் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அது வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.